வணக்கம். வேலைக்கு ஆட்கள் வேண்டும். இதுல எது ரைட்டு? ஆட்கள் அப்படிங்கிறது சரியா தப்பா? இன்னைக்கு தலைப்பு வந்து கல் விகுதி. ஒருமை பன்மையில ஒரு விஷயத்த பன்மையாக மாத்தணும்னா ஆங்கிலத்தில் எஸ் அப்படிங்கிற ஒரு சொல்ல ஒரு ஒரு எழுத்தை பயன்படுத்துவாங்க. தமிழ்ல கல் விகுதியை பயன்படுத்துவாங்க. இதுல படம் பாருங்க. மின்னலேங்கிற திரைப்படத்துல இருந்து வந்தது. சோ நேத்து வந்து நம்ம டெலிகிராம்ல ஒரு 38,000 மாணவர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்காக ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம். இலக்கண முறைப்படி அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இதில் எது சரி? நாட்கள் சரியா இல்ல நாள்கள் சரியா? இதுதான் கேள்வி கேட்டிருந்தேன். 45% பேர் தான் சரியாக விடை கொடுத்தாங்க. 90s கிட்ஸுக்கே ரொம்ப பிடிச்ச ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில வந்த இந்த பாட்டு நல்ல தாமரையுடைய வரிகள்ல இருக்கும். அமைந்த ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு பாட்டு. இருவிழி உனது இமைகளும் உனது கனவுகள் மட்டும் எனது எனது நாட்கள் நீளுதே நீ எங்கோ போனதும் ஏன் தண்டனை நான் இங்கே. கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இலக்கண முறையா இல்லையான்னு சொல்லிட்டு. ஆனால் வழக்கு முறையில் பாடல் அமைந்தால் சிறப்பு என்பதற்காக இங்க வச்சாங்க போல இருக்கு. சரி, அதுக்குள்ள போக வேண்டாம். இப்ப இலக்கண முறைப்படி பார்ப்போம். இங்க பாருங்க, நல்லா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கால் இல், கா நெடில், நூ நெடில், நா நெடில், ஆ நெடில், நெடிலோடு லகரம், லகரம், இல் இல் இந்த ரெண்டும் சேரும் போது அந்த புணர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா இயல்பாகத்தான் இருக்கும். கல்விகுதி உள்ள வரும்போது ஒருமை பன்மை வந்து பாத்தீங்கன்னா இயல்பாகத்தான் இருக்கும். எந்த மாற்றமும் நிகழாது. கால்கள், நூல் கூட்டல் கல் விகுதி சேரும் போது நூல்கள். இங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா நூற்கள் அப்படின்னு எழுதுறோமா? இங்க வந்து நூற்கள்னு எழுதுறோமா? இல்ல இல்ல. சோ அப்ப இது எப்படி தவறாகுமோ, காற்கள் அப்படின்னு எழுதுறது எப்படி தவறாகுமோ அது போலதான் நாள்கள் என்றுதான் எழுத வேண்டும். ஆட்கள் என்று எழுதக்கூடாது. ஆள்கள் என்றுதான் எழுதணும். இங்க பாருங்க, குரில் க இல் இந்த லகரம் ரகரமாக மாறும். முட் இல், மு குட்டல் இல், முள் அப்படின்னு சொல்லும் போது இந்த லகரம் டகரமாக மாறும். ஏற்கனவே நான் புணர்ச்சி விதியில நன்னூல்ல வச்சு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சோ அப்ப புணர்ச்சி விதியை ஒரு தடவை பாருங்க. ஒருமை பன்மையில இது ரொம்ப முக்கியம். மூ இல் வரும்போது இந்த இல் இது குறிலாக இருந்து இல் இல் வரும்போது இங்க லகரம் ரகரமாக மாறும். பல் பற்கள், பற்பொடி, பல் கூட்டல் பொடி, பற்பொடி இலக்கணத்துல நடத்திருப்பேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா முள் கூட்டல் கல் வரும்போது முட்கள், புல் கூட்டல் கல், புட்கள். இது சரி. ஆனால் இந்த இடத்துல வேலைக்கு ஆட்கள் வேண்டும் அப்படின்னு சொல்லும் போது இங்க ஆட்கள்னு சொல்லக்கூடாது, ஆள்கள் என்றுதான் சொல்லணும். நடைமுறையில் நிறைய விஷயத்த நம்ம மாத்திட்டோம். ஆகையால அதை வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில வச்சு பார்க்காதீங்க. டிஎன்பிஎஸ்சியில கேட்கக்கூடிய கொஸ்டின் எல்லாமே நடைமுறையில் நிறைய இடங்கள்ல தவறுகள் பண்ணிக்கிட்டு இருப்போம். அதை வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்ல கொண்டு வரக்கூடாது, திருத்தி எழுதணும். இதுதான் டிஎன்பிஎஸ்சியோட நோக்கம். நம்மள தப்பு பண்ண வைக்கணுங்கிறதுக்காகவே கொஸ்டின் வைப்பாங்க. சோ தயவு செய்து உஷாராய்க்கோங்க. இலக்கண முறை என்னன்னு படிச்சு பாருங்க.